Dear parents and students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா, உயிரியல் ஆசிரியர். 2024 கேரியர் கைடன்ஸ்ல லாஸ்ட் வீடியோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 7.5 ரிசர்வேஷன்ல எம்பிபிஎஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல எந்தெந்த காலேஜஸ்ல எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எந்த கட் ஆஃப்ல முடிஞ்சது அப்படிங்கிற டீட்டெயில பார்த்தோம். இந்த வீடியோல அதே 7.5 ரிசர்வேஷன்ல எம்பிபிஎஸ்ல பிரைவேட் காலேஜஸ்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்த மார்க்ல 2023 முடிஞ்சு அப்படிங்கிற டீட்டெயில இந்த வீடியோல பார்க்க போறோம். 2021-22 கம்பேர் பண்றப்போ 2023ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல மார்க் இன்க்ரீஸ் ஆனதை நம்ம பார்த்திருந்தோம். 2022ல என்ன இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் ஓபன் கேட்டகரிக்கு 346 இருந்துச்சு, 29 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 2023ல 375 மார்க் முடிஞ்சிருந்துச்சு. அது மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கும் 68 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, பிசி முஸ்லிம்க்கு 124 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, எம்பிசிக்கு 53 மார்க்கும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 92 மார்க்கும், எஸ்சிஏக்கு 89, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 66 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இது 2022 கம்பேர் பண்றப்போ 2023ல எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல அதே 7.5 ரிசர்வேஷன்ல பிரைவேட் காலேஜஸ்ல உங்களுக்கு தெரியும் 2 டைப் ஆஃப் சீட்ஸ், 2 டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்கிறாங்க. ஒன்னு பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. 7.5 ரிசர்வேஷன்ல நீங்க சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் கோட்டால சீட் எடுத்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் எடுத்தாலும் சரி, நோ ஃபீஸ் ஃபார் யூ. உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கட்ட தேவை கிடையாது, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்தே கவர்மெண்ட் பே பண்ணிடும். அதனால எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. அதனால தைரியமா நீங்க பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைச்சாலும் எடுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைச்சாலும் எடுங்க. என்ன காரணம் அப்படின்னா நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இந்த 2023-22 கம்பாரிசன் நம்ம பண்ண போறோம் பிரைவேட் காலேஜஸ்க்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு. இந்த ரிசர்வேஷன் சீட்ஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், அதனால திரும்பவும் அதை சொல்ல வேண்டாம். இது செமி கவர்மெண்ட் காலேஜையும் சேர்த்து தான் இந்த கட் ஆஃப் போட்டிருக்கேன். 2022ல ஓபன் கேட்டகரிக்கு 303 மார்க் முடிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 2023ல 402 மார்க் முடிஞ்சிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 100 மார்க் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசி கேட்டகரிக்கு 269ல முடிஞ்சிருக்கு, இங்கேயும் கிட்டத்தட்ட 100 மார்க் கிட்ட இன்க்ரீஸ் ஆகி நியர்பை 100 மார்க் கிட்ட இன்க்ரீஸ் ஆகி 358க்கு முடிஞ்சிருக்கு பிரைவேட் காலேஜஸ்ல. பிசி முஸ்லிம்க்கு 248, இங்கேயும் பாருங்க நியர்பை 100 மார்க் கிட்ட இன்க்ரீஸ் ஆகி 345க்கு முடிஞ்சிருக்கு. எம்பிசி கேட்டகரிக்கு 279 இருந்து இங்க இருந்து 370, இங்கேயும் நியர்பை 100 மார்க் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 279க்கு 2022ல சீட்டு கிடைச்சிருக்கு, 2023ல 370க்கு சீட்டு கிடைச்சிருக்கு எம்பிசி கேட்டகரிக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 240ல 2022ல முடிஞ்சிருக்கு, 2023ல அதே 100 மார்க் நியர்பை 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 337க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 248, இவங்களையும் பாத்தீங்கன்னா நியர்பை 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 340க்கு முடிஞ்சிருக்கு. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 229க்கு 2022ல முடிஞ்சிருக்கு, 2023ல அதே நியர்பை 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 328க்கு முடிஞ்சிருக்கு. இப்ப 2023ல ஓபன் கேட்டகரிக்கு எந்த காலேஜ்ல சீட்டு முடிஞ்சுச்சு அப்படின்னா தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர் முடிஞ்சிருக்கு, அந்த காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. பிசி கேட்டகரிக்கு நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடுல முடிஞ்சிருக்கு. பிசி முஸ்லிம்க்கு பிஎஸ்பி காஞ்சிபுரம் அந்த காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. எம்பிசிக்கும் பிஎஸ்பி காஞ்சிபுரத்துல முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டுக்கும் பிஎஸ்பி காஞ்சிபுரம் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில முடிஞ்சிருக்கு. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எஸ்ஆர்எம் திருச்சி. இதான் 2023ல
7.5 ரிசர்வேஷன்ல சீட்டு முடிஞ்ச மார்க் as well as ரேங்க் பாருங்க. பிசி கேட்டகரிக்கு 461 முடிஞ்சிருக்கு. பிசி முஸ்லிம்க்கு 591 ரேங்கா இருந்திருக்கு. எம்பிசில 373, எஸ்சிக்கு 665 முடிஞ்சிருக்கு. எஸ்சி ஏல 632 முடிஞ்சிருக்கு. எஸ்டில 780 முடிஞ்சிருக்கு. 2022 கம்பேர் பண்றப்போ நமக்கு நல்லா தெரியுது 2023ல மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024ல என்ன கட் ஆஃப் இருக்கும், இதே கட் ஆஃப் இருக்குமா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா, பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் பேப்பர். மறந்துடாதீங்க, அந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் குறையும். கொஸ்டின் பேப்பர் இனிமே டஃபா கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாருமே நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 7.5 ரிசர்வேஷன்ல பிரைவேட் காலேஜ்ல சீட் எடுக்கிறவங்க இந்த வருஷம் 450+ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தைரியமா சீட் எடுக்கலாம். ஏன்னா ஃபீஸ் கிடையல அப்படிங்கிற, உங்களுக்கு ஃபீஸ் இல்லை அப்படிங்கறதுனால எந்த காலேஜ்ல வேணாலும் நீங்க சீட் எடுக்கலாம். 450+ இருந்துச்சு அப்படின்னா எந்த கமிட்டியா இருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7.5 ரிசர்வேஷன்ல எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸோட 2022, 2023 கட் ஆஃப் பிளஸ் 2023ல ரேங்க் எந்த காலேஜ்ல முடிஞ்சு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே 2 வீடியோவா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அப்புறமா செகண்ட் வீடியோ பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கிறது தெரியும். செகண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் இன்க்ளூடிங் செமி கவர்மெண்ட் அந்த காலேஜ்ல சீட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற டீடைலையும் சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்றேன், அந்த வருஷத்துல கொஸ்டின் பேப்பர், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்க, ஓபன் கேட்டகரியில எத்தனை ஸ்டூடெண்ட் சீட் எடுக்கிறாங்க, இதை பொறுத்து அந்த வருஷத்தோட சீட் மாறும். அவரேஜா பிரைவேட் காலேஜ்ல சீட் எடுக்கணும் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் 400 மார்க்காவது மினிமம் ஸ்கோர் பண்ணிருக்கும். 400க்கு கீழே குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எஸ்பெஷலி ஓபன் கேட்டகரியில 400 மார்க் மினிமம் எடுக்கிற மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி இந்த வீடியோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு கோர்ஸை பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம்.